இது இப்படியே அடுக்கி வச்சுருவோம். அது இன்னொரு ஒரு 10 பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 10 பீஸோ 20 பீஸோ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து அதோடைய கேப் மேலே போகிற முடி. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேட்டெல்லாம் வந்து இவங்க போடல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து 40 ரூபா வந்து வெல்லம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி வாங்கலை, இந்த வெள்ளை பட்டாணி வந்து வாங்கினேன். இந்த வெள்ளை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 ருபீஸ். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிஷாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து வாங்கினேன். இது 15 ரூபா தான் நார்மல் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாக்ஸ் வந்து இது 10 ருபீஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட்டு 5 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 5 ஸ்டாரு நியூ இயர்க்கு முன்னாடி வாங்கினா சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டைம் தான் சாப்பிடுவேன் சாக்லேட்டை, எனி டைம்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் ஒரு 4 சாக்லேட் வந்து வாங்கினேன். 5 சாக்லேட் வாங்கியிருக்கேன். மொத்தம் 5 சாக்லேட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லவங்கம் பூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 35 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது வந்து சால்ட்டு பெப்பர் வந்து போட்டுக்கிறதுக்காக ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. நான் அது எங்கே வச்சேன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அது பாக்ஸில் இதெல்லாம் இருக்கும் போல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி கலர் வேண்டான்னு க்ரீனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்லேயும் வந்து வாங்கினேன். இதில் வந்து சால்ட்டு பெப்பர் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், ரொம்ப குவாலிட்டிலாம் வந்து லைட் குவாலிட்டி தான். சரி, இது வந்து க்யூட்டாக இந்த கலர் பார்க்குறதுக்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட பார்த்துங்க 20 ருபீஸ் தான் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து 2 வாங்கினேன். நல்லா இருக்கும் சால்ட்டு போகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்ச நாளைக்கு யூஸ். நான் வந்து மிரரில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து விழுந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய கீ செயின் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டோருக்கு இருக்க பார்த்தீங்கன்னா கீ செயின் வந்து போட்டுக்கலாம், கீழே வந்து போட்டுக்கிறதுக்காக. ரொம்ப ஸ்மார்ட் சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இதோட ரேட் வந்து 20 ருபீஸ் வந்து 20 ரூபா இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல் பென் வாங்கினேன். ஜல் பென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் கோல்டு கலரு பிளாக் கலரில் வந்து வாங்கினேன். இது எதுக்காகனா நம்ம வந்து ஆர்டர்லாம் வந்து இது பண்ணுறோம் இல்லையா, மேலே வந்து நான் வந்து அப்படி எழுதி அனுப்புவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கலருக்கெல்லாம் வந்து வாங்கினேன். வந்து பாருங்கள் க்ரீனு இந்த கலர் தான் இருந்துச்சாங்க, அதனால தான் நான் மெயினாக 3 வந்து வாங்கிட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஏதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது. ஸோ அதனால தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகனா வந்து இருக்கும், எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஜிகனா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்து இந்த பென்னு வாங்கினேன். இது ஒரு பென்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வாங்கினேன். இது வச்சுக்கலாம், 3 பென் வந்து வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பாக்ஸு. அந்த அக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு கொடுக்கான்னு சொன்னால் கவர் தரத்து கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ பஞ்சகவிய விளக்கு வந்து வாங்கினேன். பஞ்சகவிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து நம்ம விளக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாக வாத்தத்துக்கான ஈக்குவல் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ கோவிலெல்லாம் யாக வாத்துவாங்க இல்லையா, பௌர்ணமி அமாவாசைக்கெலாம் வந்துட்டு. ஸோ இது வந்து சாணத்தில் கோமியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ ரைஸ் வந்து செய்யலாம். 3 கிலோ தாராளமாக லெமன் ரைஸ் சேர்த்துக்கு. ஏன்னா இந்த ஜூஸ் மட்டுமே நம்ம ஆட் பண்ண போது இதோட சேர்த்து நம்ம தண்ணியை வந்து சேர்ப்போம். லெமன் எடுத்துட்டோம்னா ஒரு டம்ளர் லெமன் எடுத்தோம்னா ஒரு அரை டம்ளர் இல்லை 3/4 டம்ளருக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் மீடியமாக வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே லெமன் ரைஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், அதாவது கிரீன் சில்லி தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா கிரீன் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புக்கும் அந்த ஈவனாக வந்து அந்த காரமும் அதிகமாக தெரியாது, புளிப்பும் தெரியாது, நார்மலாக ஆக்கிடும். அதே வந்து வத்த மிளகாய், காஞ்சி மிளகாய் போட்டோம்னா, ரெட் சில்லி போட்டோம்னா அந்த புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான், எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் செய்வேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கினேன். இன்னொரு கடையில் போயிட்டு பூ வாங்கலான்னு போனேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடிட்டு இருந்துச்சு பூ. அதுவே வந்து 1/4 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் இந்த 1/4 கிலோ பூ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஸோ 80 ரூபா எதனாலன்னா நான் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 2-3 பூ கேட்டேன். ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் போட்டு 80 ரூபா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
சாமந்தி, இது வந்து மஞ்சள் சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ 50 ரூபாய்க்கு ஃபுல்லாக வந்து இந்த வெயிலுக்கு வந்து வாடி போன மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா. ஸோ கேட்டால் வெயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ கடையில், ஏன்னா சாமிக்கு வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்து உதிரி பூவாக வாங்கிக்குவேன். வாங்கிட்டு கூட நம்ம சாமிக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸ் இல்லை, பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பன்னீர் ரோஸ் கிடையாது, நார்மல் ரோஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த எல்லோ ரோஸ் வந்து வாங்கிட்டேன். இதோட சேர்த்து தான் 80 ரூபா வந்து கொடுத்தாங்க. பூ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மெயினாக வந்து காசு கொடுக்குறது பெரிய விஷயமா நான் நினைக்க மாட்டேன். பூ வாங்கும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நட்சத்திரா, இந்த ஆயில் பற்றி சொல்லுங்க. இந்த ஆயில் வந்து நான் டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து நான் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். போன மந்த் டிமார்ட்டில் வாங்கினேன். இங்கே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபா. அதே ரேட்டு தான் நாட்டு மந்துக்கல்ல தராங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கூட குறைக்க மாட்டேன்றாங்க. இந்த எண்ணெயிலா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்சத்திரா பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பான்சர் பண்ணலை, யாரோ வந்து அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல்லு, ஜவ்வாது இதெல்லாம் வந்து நட்சத்திரா ஆயில் வந்து பார்த்து டிமார்ட்ல வாங்கினேன். நான் எந்த டிவில ஆட் பார்த்துட்டுலாம் நான் போயிட்டு வாங்கல. சரி ஆஃபரில் இருக்கிறது சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கினேன். டிமார்ட்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ வந்து பார்த்துட்டு நான் வாங்கினேன். ஆனால் இந்த எண்ணெயோட ஆயிலோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜவாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஸ்மெல்ல இருக்குது. இந்த ஆயில் வந்து நம்ம விளக்கு ஊற்றி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளில் நான் சின்னதாக வந்து வாங்கினேன், முடிஞ்சிச்சு வந்து டிமார்ட் வாங்கி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம், இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் இப்போ நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிக்க, பூஜைக்கானது திங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் வந்து வாங்கினேன். இந்த கருப்பரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இதில் ரேட்டெல்லாம் வந்து போடலை, 40 ரூபாய் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து வந்து வாங்கினேன். மறிக்கொழுந்து வந்து அத்தர், இது வந்து சாமிக்காக தான் நான் வந்து வாங்கினேன். சரிங்களா, சாமிக்கு வந்து நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அது அபிஷேகத்தில் கூட மிக்ஸ் பண்ணிக்குவேன். அபிஷேகத்தில் வந்து டிராப், சின்ன சின்ன டிராப், அதாவது சந்தனம் நம்ம போடுறோம் இல்லையா, சந்தனம் அபிஷேகம் பண்ணும், மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு டிராப் இந்த மாதிரி லிக்விட் மட்டும் தான் இருக்கும், ஒரு டிராப் மட்டும் போட்டால் அது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப எண்ணெய் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப எண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து 30 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ml தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் இதோட ரேட் வந்து சொன்னாங்க. இது எதுக்காகனா நம்ம வேப்பெண்ணெயில் கூட நம்ம விளக்கு போடும்போது ரொம்ப நல்லது. வீட்டில் வேப்பெண்ணெயிலே விளக்கு போடலாம், யாரும் வந்து போட வேப்பலையே நம்ம வாசலில் மாட்டும் போது வேப்பலை எண்ணெய் வந்து யார் போட வேணாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வேப்ப எண்ணெயிலே நான் விளக்கு போடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஒரு நாளைக்கு நெய்யில், ஒரு நாளைக்கு தேங்காய் நெய்யில், ஒரு நாளைக்கு வேப்பெண்ணெயில், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆயில போடுவேன். நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து இது பண்ணுறதா. நான் வெள்ளிக்கிழமைனா மோஸ்ட்லி வந்து வேப்பெண்ணெயில் விளக்கு போடுவேன். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வாங்குவேன். ரொம்ப ஒரு விளக்கு மட்டும் வேப்பெண்ணெயில் போடுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தேன். வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்தோரணை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு த்ரெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு அந்த மாந்தோரணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பின் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவும் அதிலே வந்து பின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தட் பார்த்து நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காகனா வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அலங்கார பிரியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் நிறைய பூ இருக்கணும். ஸோ நிறைய சாமந்தி பூ ரொம்ப ரொம்ப மெயினாக வந்து தேவை. சாமந்தி, ரோஸு, சம்பங்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாமரை கேப், அது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் அம்மாவுக்கு வந்து செலுத்துவாங்க. தாமரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கார பிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பூவை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணாவே பெருமாள் ரொம்ப தரிசனம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து ரொம்ப ஹெவியான தரிசனம்லாம் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி மாந்தோரணம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த மாந்தோரணை எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் வந்து உடச்சிட்டு வந்தோம் போயிட்டு மரத்துலேருந்து. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். 30 ருபீஸ் கொடுத்தேன், 20 ருபீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மாதிரி கொடுப்பாங்க சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதிலே வந்து ஒரு 2 வாஸ்காலுக்கு வந்து வந்துடும். ஸோ தலை வாசக்காலுக்கும் இருக்கும், பூஜை ரூமில் இருக்குது, எங்களுக்கு தனியாக பூஜை ரூம் வாஸ்கால் இருக்குது. ஸோ அந்த வாஸ்கால்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து தலைவாசல்லையும் பூஜை அறையில் வாசல்லையும் வந்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பூஜை அறை வாசல் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த கபோர்ட்லேயே கூட நம்ம வந்து அலங்காரமாக வந்து வைக்கலாம். அதாவது 2 பின் 2 டைப் வரும் பார்த்தீங்களா டேப்பு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒட்டி வச்சிடலாம். அந்த மாதிரி கூட வந்து பார்த்துக்கலாம். இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பன்னீர், ஸோ அதுக்கப்புறம் ஜவாத் அதில் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணி சாமந்தி பூலையும் மா இலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் சொல்லிட்டு. எதுக்காகனா நாங்கள் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய சிவபெருமான் சிலை இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்காது, உருவத்தில் இருந்தது. ஸோ அப்போ வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு 6 o'clock 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜவாது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க, சந்தனம் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைபாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்தனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜவாது மிக்ஸ் பண்ணி பொட்டு வச்சு விடுவாங்க. அப்போ அந்த பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணாவே எப்போ நம்ம அந்த பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும்போது அது மஞ்சளோ சந்தனமோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவாதோடைய ஸ்மெல்லு சூப்பராக வரும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து அதை வந்து அந்த பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜவாதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தன்மை, வேறு எதுவும் நான் பெருசாக வந்து எடுத்துக்கிறது. நல்லா ஸ்மெல் இருக்கும். நம்ம எப்படி பாடி ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நல்ல வாசனை திரவியமானது நம்ம சேர்க்கும்போது கடவுளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த இடமே வந்து நல்ல வைப்பாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்னால் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கணும், அப்போ தான் பாசிட்டிவ் வைப்பு. ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரியும், இது நான் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து குங்குமஞ்சா வச்சுட்டு நான் குங்குமஞ்சா வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு, ஏன்னா தூங்க முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்ன வேலை அப்போத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த தூக்கம் வரவும் வராது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து நான் மாந்தோரணை வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து 16 லீஃப் எடுத்துருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11, 9, 5 அந்த மாதிரி குடிப்பாங்க. 16 வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 16 வைக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி இல்லை 11 கூட வைக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 9 கூட, அதாவது அந்த அரிகால் இருக்கு இல்லைங்களா, வாசுக்கால், ஸோ அந்த சைஸ்க்கு பொறுத்த மாதிரி தான் நான் வந்து வச்சு பார்த்தேன். 16 வருது. அது மீடியம் சைஸ், சின்ன சின்னதாக அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே வந்து கோலம் போடலை, ஃப்ரைடே போட்ட கோலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிட்டுருந்தேன். சின்னதாக நானே உருளி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் மாந்தோரணை இருக்குல்லையே அதையும் நம்ம டெக்கரேட் பண்ணி வாட்டர் கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு ஜவாதே நான் ஒரு பிஞ்சு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப இல்லை, தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஸ்மெல் இருக்கும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுனது. அதான் அதுக்கு முன்னாடியே நான் வாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாத் வச்சு எப்பவுமே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு கிளாத் வச்சு ஈர கிளாத் வச்சு வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குங்கும மஞ்சள் வந்து வைப்பேன். நல்லா வந்து மஞ்சள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் கோலம் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பூனை வந்து இருக்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பூனையும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலெல்லாம் வந்து களைச்சி விட்டு போயிடுது. ஸோ அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சரி என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே வந்து உருளி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போது விடத்துக்காக சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இது மார்னிங் வாசல் அந்த தோரணம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது நாங்கள் இருக்கிறது வந்து இது ரெண்ட் வீடு தான் இருந்தாலும் இப்போதைக்கு அதை நம்ம வந்து நம்ம வீடு மாதிரி தான் நம்ம வந்து வாழை இலையெல்லாம் வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம வந்து ஃபுட் கொடுப்போம். நான் வந்து வீடியோவை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுன்ற அளவுக்கு வந்து எனக்கு தோணாது. ஸோ அதனால் நான் வந்து பண்ண மாட்டேன். எதுக்காகன்னா நம்ம வைகுண்ட ஏகாதசி வந்து சாமி கும்பிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்து லன்ச் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆச்சு. இது வந்து குங்குமப்பூ கேசரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணோம். குங்குமப்பூ கேசரி எதுக்காகனா நம்ம அந்த எல்லோ கலரில் நல்லா லெமன் ரைஸ் இருக்குது. ஸோ ஸ்வீட்டும் வந்து எல்லோ கலரில் இருக்கட்டும்ன்ட்டு தான் குங்குமப்பூ வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ஒரு 20 பாக்ஸ்க்கு வந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஒயிட் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம வந்து அதை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த வாட்டர்லாம் வந்து டிப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தான், அதாவது நல்லா வந்து காற்றுல ஆறினதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஈரத்தன்மைலாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வந்து நல்லா வேர்க்கடலை
கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா டேஸ்ட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது மெயினாக வந்து பச்சை மிளகாய் வந்து லெமன் ரைஸில் சேர்த்து பாருங்கள். நம்ம வந்து ட்ரை சில்லி இருக்கு இல்லையா, ரெட் சில்லி மிளகாய், அது வந்து நம்ம நாங்கள் வந்து அப்படியே சேர்க்க மாட்டேன். பச்சை மிளகாய் மட்டும் அந்த தாளிக்கும் போது சேர்க்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயில் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் என்னென்னா அந்த புளிப்போடு மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப ஓவர் புளிப்பு தெரியாது. அதனால் லெமன் ரைஸ் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க, புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த புளிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் பச்சை மிளகாய் வந்துட்டு. ஸோ அதுதான் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லிக்கு. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வந்து நல்லா முந்திரிலாம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பட்டர் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மட்டும் தான் போட்டு பொங்கல் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவன் நான் வந்து பட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கல்யாணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட மாட்டாங்க, டால்டா சேர்ப்பாங்க, பாதி நெய் சேர்ப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், நான் யாரையும் பிளைண்ட் பண்ணி சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சதே சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பட்டர் வந்து சேர்க்க மாட்டாங்க, டால்டாவும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு முந்திரிலாம் போட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, ஃபைனலாக தாளித்து வந்து நெய் போடுவாங்க, அப்போ தான் கீ ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, அதுக்கு பொங்கல், மசாலா வடை வச்சுருக்கேன், பருப்பு வடை, உளுத்த வடை வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து மசாலா, வாழைக்காய் பொடி மாசு, ஸ்வீட்டு வந்து நம்ம கேசரி செஞ்சுருக்குறோம். இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்ம லஞ்சுக்கு வந்து ஒரு 1:30க்கு வந்து நம்ம இதுமாதிரி கொடுத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மூமெண்ட் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காக அந்த ஃபீலுன்னா சில்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வாங்கி. இவங்க வந்து ராஜஸ்தான், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ நான் கொடுக்கும்போது நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. நான்வெஜ் கிடையாது, வெஜ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் நைட்டுலேருந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சது கரெக்டாக 1:30க்கு லஞ்சுக்கு எடுத்து போயிட்டு கொடுத்தோம். ஏன்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போது விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள 1:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் ராஜஸ்தானில் நம்ம இந்த இதுவெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கடாயெல்லாம் செய்வாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வந்து எதுவுமே கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, நல்லா வந்து இருந்தது. குழந்தைங்க வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கொடுக்கறது வந்து ஹாப்பியாக இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஃபுட் டொனேட் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் மந்த்லி வந்து செய்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுற வீடியோ கம்பல்சரி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இருக்கிறது வந்து எங்களுக்காக வச்சுருக்க சாப்பிட்றதுக்கு, இது எதுவுமே கொடுத்துட்டு வந்தால் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வந்து 2:30 ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு மேலே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.